ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல மகா வந்து கோடீஸ்வரி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நான் ஃபாரின்ல போய் கோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிறிஷும் மகா கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சூர்யாவும் ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு வராங்க. தனியா ஆசீர்வாதம் வாங்க கூடாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகா வந்து சூர்யா கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க கோடீஸ்வரி கிட்ட. சூர்யா வந்து மைண்டுக்குள்ள திங்க் பண்றாரு, எப்படினாலும் மகா பக்கத்துல போய் கிறிஷ் உட்காருவேன், ஸோ மகாவை நம்ம ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூப்பிட்டு போறாங்க. மகா வந்து சந்தோஷப்படுறாங்க. மகா ஐஸ்வர்யா கிறிஷை காட்டுறாங்க. கிறிஷ் வந்து சொல்றாரு, இதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாண ஆசை, குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைலாம் இல்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லா ஆசையுமே வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஏற்றமே பொண்ணு வந்து கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் மகாவும் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, சூர்யா வராரு, நான் சொன்ன மாதிரி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷ் வந்து சூர்யா கிட்ட பேச போகிறாரு. கிறிஷ் வந்து சொல்கிறாரு, மகா வந்து சுயமரியாதை தன்மானத்தை பார்க்குற பொண்ணு, அவள் உங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு இந்த வீட்டில் இருக்கா, அவளுக்கு உங்கள் மேலே இருக்கிற அன்பை கூட உங்ககிட்ட சொல்ல விடாமல் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவளை ஃபாரினுக்கு அனுப்புங்க, அவள் இந்த வீட்டில் இருந்து ஒரு நாளுமே அவள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூர்யா வந்து திங்க் பண்ணுறாரு, மகாவை இன்சல்ட் பண்ணது, மகா வந்து அவங்களை ரொம்ப கேர் பண்ணது எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. மகா வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கிறிஷ் வந்து எல்லாருக்குமே குட் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. சூர்யா கிட்ட சொல்கிறாரு, நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க, மகாவை ஃபாரினுக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூர்யா வந்து நினைக்கிறாரு, மகாவை நம்ம ஃபாரினுக்கு அனுப்பக்கூடாது, எப்படியாவது அவளை நம்ம இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. தேங்க்யூ.